அதுல என்னென்னவெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வாயால சொல்ல முடியாது. அதெல்லாம் சொன்னாக்கா எப்படிடா இதெல்லாம் குடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அப்ப அப்ப அந்த காலத்து பேட்டரி அதுல ஜிங்க் கவர் பண்ணியிருக்கும். அந்த துத்தநாகம் பிளேட் இருக்கும். அதை உடைச்சு அதை தூளாக்கி அதை போடணும். அதை போட்டு சில புழுக்கள்லாம் இருக்கும். அந்த புழுவெல்லாம் அதுல போடுவாங்க. அதெல்லாம் போட்டு கலந்து இது பண்ணி கொடுத்தா அதை குடிச்சாதான் உங்களுக்கு அந்த கிக்கில் பழகிட்டவன் இந்த தண்ணி எல்லாம் தொட மாட்டான். எங்க மாதிரி ரெகுலரா சிகரெட் குடிச்சுட்டு இருந்தவங்கலாம் பிளேயர்ஸ், கோல்ட் பிளாக் இந்த மாதிரிலாம் சிகரெட் வரும். நல்லா காஸ்ட்லி சிகரெட். 10 சிகரெட் குடிச்சா கூட ஒண்ணு இருக்குது. அப்ப சார்மினார்னு வரும். காலனா ஒரு பாக்கெட்டே 4 அணா. 10 சிகரெட் 4 அணா, 25 காசு. அவ்வளவு சீப் அது. ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு 10 தடவை இருப்பிடு. அவ்வளவு ஸ்ட்ராங். என்னன்னா புகையிலைய ரோஸ்ட் கேஸ்ட் பண்ணாம அப்படியே ராவா இது பண்ணி அப்படியே உள்ள பொடி பண்ணி போட்டுருவாங்க. புகையில டைரக்டா வரும். இந்த காஸ்ட்லி சிகரெட்லாம் என்ன பண்ணுவோம், ரோஸ்ட் பண்ணி இது பண்ணி அதை வந்து அதை இருக்கிற அதில் நிக்கோட்டின் எஃபெக்டையே ரிமூவ் பண்ணி ஏறத்தாழ வறுத்து ஏல மாதிரி கொண்டு கொடுத்துருவான். புகை தான் வறுமை எவ்வளவு கிக் இருக்காது. அதனாலதான் சிகரெட்டோட பீடி சக்தி ஜாஸ்தி. ஏன்னா புகழையை அப்படியே சுட்டு கொடுக்கணும். இதெல்லாம் குடிச்சதுனால நான் சொல்றேன், இந்த பழக்கத்துல சொல்றேன். என்னைக்கு மதுவிலக்க எடுத்துட்டு கடை திறந்தாங்களோ அன்னைக்கு எங்க ஆளுங்களா நான் அன்னையில விட்டதுனால தான் கூட நாள் உயிரோடு. அப்பெல்லாம் ஹாஸ்டல்ல வந்து சர்வசாதாரணமா கிடைக்கும் மதுவிலக்கு இருந்த காலத்தில். அக்கம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் காட்டோம்னா வேணுங்கிறது கிடைக்கும். மதுவிலக்கு என்னைக்கு ரத்து பண்ணாங்களோ அன்னைக்கு போச்சு, விலை ஏறி போச்சு, குடிக்கவும் முடியும். குடிச்சு விட்டு மயக்கம் போட்டு விடுறான் பாருங்க, கலட்டிக்கிட்டு அடிக்கணும். நம்ம ஊர் சரக்குக்கு மயக்கம் போடுற வழியே கிடையாது. பச்சை தட்டிக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. குடிச்ச வாங்குற முறையில் சொல்றேன் நான். அது இங்கிலீஷ் லிக்கர்லாம் விஸ்கி பிராண்டி இதெல்லாம் லேடிஸ் ட்ரிங்க்னு பேருங்க. அதுக்கு ஷாம்பெயினெல்லாம் லேடிஸ் ட்ரிங்க்னு பேரு. வைனெல்லாம் லேடிஸ் ட்ரிங்க். வைன் வந்து லிக்கர் கிடையாது. பிளேன்ல எல்லாம் போனீங்கன்னா, ஃபாரின் பிளேன்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சோண்டு ஒயின் ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்கள வந்து நம்ம நெய் ஊத்துற மாதிரி ஒயின் ஊற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி ஒயினெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, லிக்கரே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த சில ரம் இதெல்லாம் ரம்மெல்லாம் வந்து கொஞ்சம் கிக்க ஜாஸ்தி. அது மாதிரி காக்டெயில்னு இருக்குது. ஜமைக்கா, லாந்திரன், மிஷன் பிளடி மேரி, இது மாதிரி பிளடி மேரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.